ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பால் பட்டன் பாதுஷா தான் செய்ய போகிறேன். சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பால் பட்டன் பாதுஷா செய்கிறதுக்கு நான் 1/2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாலை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொங்கி வரட்டும். பால் நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போ இது கூட அரை எலுமிச்சைப்பழச்சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழச்சாறு பிழிஞ்சு சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரும். கொதித்து வரும்போது அந்த பால் தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பால் ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் சுத்தமான காட்டனை போட்டுக்கலாம். காட்டனை போட்டுட்டு நம்ம திரிச்சு வச்சுருக்கிற பாலை இந்த காட்டனில் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு நல்லா புழிஞ்சிடணும், தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ புழிஞ்சு எடுத்த பன்னீரை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அதோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். அந்த பன்னீரோட மைதா மாவு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும். அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கணும் பாருங்கள். இப்போ இதோட 1 டீஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை பவுடர், அதாவது ஏலக்காவும் சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறேன். அந்த சர்க்கரை பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவுமே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இன்னுமே நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் மாவு இப்போ இதை மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்குள்ளேயும் இந்த பாதுஷாவுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 கப்பு சர்க்கரை முழுகிறளுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே எடுத்து வச்சிடலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். கம்பி பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகை இறக்கி கீழே வச்சிடலாம். மாவு எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். மாவு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டி விட்டுக்கலாம். உருட்டி விட்டுட்டு விரலை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி அழுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மற்ற மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் மாவு மட்டும் ரெடி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க பொரிச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அந்த மைதா மாவுலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மைதா மாவு நல்லா வெந்து வரும் சாஃப்டாக. நல்லா செவக்க பொரிஞ்சு வந்துருச்சு. இதை மாற்றி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது பொரிஞ்சு வர கேப்பில் மீதி இருக்கிற மாவையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தது மறுபடியும் எண்ணெய்க்குள்ளே சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டாவது போட்டதுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா செவக்க பொரிஞ்சாச்சு. இனி இதையும் மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே நான் சுட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இது நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு அது சர்க்கரையிலே நல்லா ஊறி வரட்டும். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க.
1 மணி நேரம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி வந்திருக்குதுன்ட்டு. பயங்கர ஜூஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் பால் பட்டன் பாதுஷா ரெடி. மீதியான கொஞ்சம் மாவு வச்சு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிட்டு அந்த ஹோல்ஸுக்கு மேலே வச்சுட்டு டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஓகே, பாய்.